மேசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். சட்டத்தரணி புத்திகையை படுகொலை செய்த ஷூட்டர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம். மனைவியை படுகொலை செய்த கணவனுக்கு ஆயுட்கால தண்டனை நீதிமன்றம் விதித்தது. தனது மனைவியின் கடுத்தறுத்து தலையை கொண்டு சென்ற கணவன் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. நீண்ட விசாரணைக்கு பிறகு, நீண்ட தேடலுக்கு பிறகு சட்டத்தரணி புத்திகா மீது துப்பாக்கி சூட்டை நடத்திய அந்த ஷூட்டரை அதிரடியாக போலீசார் காலி பிடிகல பகுதியில வச்சு கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறித்த ஷூட்டர் ராணுவத்திலிருந்து தப்பித்த ஒரு ராணுவ வீரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்குது. ரிவால்வர் துப்பாக்கியை பயன்படுத்தி மனைவியை படுகொலை செய்த ஷூட்டர் இனங்காணப்பட்டாலும் இதுவரைக்கும் அவர் கைது செய்யப்படல. ராபர்ட் சுரேஷ் அப்படின்னு இனங்கண்டிருக்கிறாங்க. ராபர்ட் சுரேஷ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் ஒரு ராணுவத்திலிருந்து தப்பித்தவராகத்தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. கரந்தனிய சுத்தாவினுடைய கூலி படையாக, கூலிக்கு மாரடிக்கின்ற, கூலிக்கு படுகொலை செய்கின்ற ஒரு நபராகத்தான் இனங்காணப்பட்டிருக்கிறாரு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 10 படுகொலைகளை கரந்தனிய சுத்தாக்காக செய்ததாக சொல்லப்படுது. 13ஆம் தேதி இந்த சட்டத்தரணி படுகொலை செய்யப்படாரு. 14ஆம் தேதி நாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஜிந்துப்பட்டிய துப்பாக்கி சூட்டு சம்பவம் 5 பேர் படுகாயமடைந்தாங்க. அதுல அப்பாவித்தனமாக ஒரு முஸ்லிம் இளைஞன் படுகொலை செய்யப்பட்டார். இந்த துப்பாக்கி சூட்டையும் நடத்தியது ராபர்ட் சுரேஷ் என்றுதான் இப்போதைக்கு போலீசார் சந்தேகிக்கிறாங்க. இப்படி 10 படுகொலையோட சம்பந்தப்பட்ட இந்த ஒரு கொலையாளி இதுவரைக்கும் கைது செய்யப்படல அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி இருக்குது. ஏதோ ஒரு வகையில மிக முக்கியமான T56 துப்பாக்கியை பயன்படுத்தி சட்டத்தரணை படுகொலை செய்த ஷூட்டரை போலீசார் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வராங்க. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை கச்சிதமாக நாட்டில் இருந்து திட்டமிட்டு நடத்தியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிலா என்று சொல்லப்படுகின்ற போதை வர்த்தகரும் பாதாள உலக கும்பலோட சம்பந்தம் வச்சிருக்கிற ஒருத்தரை அதிரடியாக கைது செஞ்சு விசாரணை நடத்துறாங்க. டிலாக்கு இந்த ஒரு விஷயத்த கென்றக்கா கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபாயில இருக்கின்ற மல்வான டுட்டு. மல்வான டுட்டு கரந்தனிய சுத்தாக்காக வேண்டி இந்த ஒரு கென்றக்க இவருக்கு கொடுத்திருக்கிறாரு. மல்வான டுட்டுக்கும் டிலாக்குமான உறவு 1 வருஷத்துக்கு முன்னால் உருவானது அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற போதை வர்த்தகங்கள், ஆக்களை போடுறது, கென்றக் அடிப்படையில் இந்த கென்றக்களை பெற்றுக்கொள்வது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இணைந்து செய்ததாகத்தான் சொல்லப்படுது. கரந்தனி சுத்தர் ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிதான் டிலாக் இதை ஒப்படைச்சிருக்கிறாரு. இவரோட மேற்கொண்ட விசாரணையில தான் இதோட ஷூட்டர்கள் யார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி லொகேஷனையும் சொன்னதுனால அதிரடியாக போலீசார் இந்த கைதை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இந்த கைதனுடைய துவக்க புள்ளி எப்படி அமையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல போலீசார் கண்டுபிடிக்கிறது இங்கு சென்ற வாகனம் குறித்த விசாரணையை மேற்கொண்டாங்க. இந்த ஒரு வாகனம் டெண்டர் கார் சேவிஸ்ல இருந்து பெறப்பட்டதாக தெரிய வருது. அந்த உரிய நிறுவனத்தை அணுகி கேட்டாங்க, இப்படியான ஒரு கார் நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி. ஆமா, நாங்க கொடுத்தோம், ஒரு தேவைக்காக காரை கொண்டு போறோம், 1 வாரத்துக்கு பிறகு கொண்டு தருவோம் அப்படின்னு சொல்லித்தான் எடுத்து போனாங்க. ஏதும் டாக்குமெண்ட்ஸ் ஏதும் இருக்குதா, ஏதும் ஆவணங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீங்களா அப்படின்னு கேட்டதற்கு ஆவணங்களின் அடிப்படையில எல்லாம் சரி பார்த்தது நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி விசாரணை தொடங்குற அந்த சூழல்ல தான் ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களோட வேலை முடிஞ்சு காரை ஒப்படைக்கலாமான்னு கேட்டதற்கு கொண்டு வாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. போலீசார் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமது விசாரணை குறித்து எந்த தகவலும் அவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு முடுக்கு தெருவுல பதுங்கியிருந்த சூழல்ல தான் ஒரு இளைஞன் அந்த கருப்பு காரை கொண்டு ஒப்படைக்கிறாரு. ஒப்படைக்கிற சூழல்ல ஆசாமியை கைது செஞ்சு விசாரணை நடத்தினாங்க. அந்த இளைஞன் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செய்தி எனக்கு சொன்னது துபாயில் இருக்கின்ற மல்வான டுட்டு. கரந்தனிய சுத்தாட ஒரு வேலை இருக்கு, ஒரு கார் வேணும் அப்படின்னு சொன்னதுக்காக இந்த காரை நாங்க ஏற்பாடு செய்து கொடுத்தோம், வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நடந்த அனைத்து விஷயங்களை, எப்படி துப்பாக்கி கை மாறியது, எங்கு ஏற்றினோம், எங்கு இறக்கினோம், யார் கூட வந்தது, யார் யாரு வெளியில் சென்றாங்க, உள்ள வந்தாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்களா அவன் சொன்னதன் காரணமாக அதிலிருந்து மேல மேல விசாரணைகள் நடத்தித்தான் கிட்டத்தட்ட 6-7 பேரை கைது செய்ததுல இப்போது இறுதியாக இந்த சூட்டு சம்பவத்தை நடத்திய துப்பாக்கிதாரி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறது. இது காரை ஓட்டி சென்ற மற்றும் ஒரு நபர் தாய்லாந்துக்கு தப்பி போனதாக சொல்லப்படுது. அவருடைய காரும் கைப்பற்றப்பட்டிருக்குது. ஆடி கறக்கிற மாட்டை ஆடியும், பாடி கறக்கிற மாட்டை பாடியும் கறக்கின்ற வல்லமை கொண்டவங்க இலங்கை போலீசார். பிடிக்க நினைச்சா பிடிப்பாங்க, பிடிக்க கூடாதுன்னு நினைச்சா பிடிக்கவும் மாட்டாங்க. பிடிச்சு கொடுத்தவங்களை தப்பிக்க விட்டு வேடிக்கையும் பார்ப்பாங்க. இதுதான் எமது போலீசாருடைய கலாச்சாரம். இருந்தாலும் 12 போலீஸ் குழுக்கள் களத்துல இறக்கப்பட்டதுனால இந்த கைதுகள் நடந்திருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம் இதுல என்ன அதிர்ச்சியான அதிர்வூட்டும் இன்னும் பல செய்திகள் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி
அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறித்த தேரை சாரதி பத்திரம் இல்லாம போதையில தனது வாகனத்தை ஓட்டி சென்றதன் காரணமாக ஒரு மோட்டார் வண்டியில் விபத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக கைது செய்யப்பட்டு இவருக்கு எதிராக அனுமதி பத்திரம் இல்லாத குற்றச்சாட்டு, போதையினூடாக வாகனத்தை ஓட்டிய குற்றச்சாட்டு, அதே போல விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் தான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டாரு. இந்த விடயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு நீதிபதி இவருக்கு 67,500 ரூபாய் அபராதம் விதித்து இவரை விடுதலை செய்த சம்பவம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டது. தேரர்கள் எப்போதும் சட்டத்துக்கு அப்பால் அப்படின்ற மாதிரி தான். லைசன்ஸ் இல்லாம இவ்வளவு காலம் வாகனம் ஓட்டிருக்கிறாரு, போலீசார் பிடிக்க மாட்டாங்க என்ற ஒரு தீவிர நம்பிக்கை, அதிதீவிர நம்பிக்கை. அதனால என்னவோ வாகனத்தை ஓட்டும் பொழுது போதையில் இருந்திருக்கிறாரு. ஆசாமி முழு நேர போதையில் இருக்கிறவர் என்னவோ தெரியல, இந்த நாட்டினுடைய நல்ல குடிமகனோ தெரியல. பெரும்பாலும் எமது நாட்டினுடைய கலாச்சாரம் தேரர்கள் வாகனங்கள் ஓட்டுறது கிடையாது. இவர் ஒரு வேனை ஓட்டி கொண்டு சென்றிருக்கிறார். அப்படியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு தேரராக இருந்திருப்பார் போல. என்னதான் இருந்தாலும் கடந்த காலங்கள் போலில்லாது தேரர்களை கைது செய்கின்ற ஒரு படலமும் ஆரம்பிச்சிருக்கிறது. இங்கு விபத்து நடந்ததுனாலதான் இந்த கைது நடந்திருக்கே தவிர அவரை பாட்டில் போயிருந்தால் நிச்சயமாக அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சட்டம் அனைவருக்கும் சமம். நாட்டினுடைய சட்டங்களை மதித்து அனைவரும் நடக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இதுக்கும் பௌத்த மதத்துக்கு ஆபத்து, பௌத்த சாசனத்துக்கு ஆபத்து ஆகிவிட்டது என்ற ஒரு கோஷத்தோடும் தேரர்கள் கிளம்பி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திசர என்று சொல்லப்படுகின்ற இலங்கை பிரஜைக்கு பிரித்தானியருடைய நீதிமன்றம் ஆயுள் தண்டனையை தீர்ப்பாக வழங்கிய ஒரு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த வழக்குடைய பின்னணி என்ன, எதனால் இது குற்றம் நடந்தது, எதற்காக திசர ஆயுட்கால தண்டனை கைதியாக மாறினார் அப்படின்ற விஷயங்களை தேடி பார்த்ததுல திசர தனது மனைவியை கூரிய கத்தியினால ஒரு வாகன தரிப்பிடத்துல வச்சு முகத்திலும் மார்பிலும் கையிலும் காலிலும் பலமாக தாக்குதல் நடத்தி படுகொலை செய்திருக்கிறாரு. இவர் குத்திய வேகத்துல 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள கத்தியே உடைந்ததாக சொல்லப்படுது. இதன் அடிப்படையில் தான் இவர் கைது செய்யப்பட்டு நீண்ட விசாரணைக்கு பிற்பாடு குற்றத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக பிரித்தானியுடைய நீதிமன்றம் ஆயுள் தண்டனையை இவருக்கு வழங்கியிருக்கு அப்படின்ற செய்தி காண கிடைத்தது. இந்த கணவன் மனைவிக்கு இடையிலான இந்த முரண்பாடு எதனால இந்த படுகொலை நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப தகராறு அப்படின்னு சொல்லப்படுது. குறித்த திசர திருமணம் முடிச்சது 2017ஆம் ஆண்டு. இலங்கையில திருமணத்தை முடிச்சு கொண்டு மேற்படிப்புக்காக கணவன் மனைவியாக 2022ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு பயணமாகறாங்க. ஒரு வீட்டுல தனது குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. திசரையும் வேலைக்கு போறது, காலேஜுக்கு போறது, திசையருடைய மனைவி வேலைக்கு போறது, காலேஜுக்கு போறது அப்படின்னு ஒரு லைஃப் போற இந்த சந்தர்ப்பத்துல திசரையுடைய மனைவி ஒரு பறவைகள் சரணாலயத்துல வேலைக்கு சேர்றா. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுகின்ற முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் அங்கு பணியாற்றுகின்ற ஜோன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரஜைட்ட பகிர்ந்திருக்கிறார். காலப்போக்குல அனுதாபங்களால என்னவோ இருவருக்கும் இடையில ஒரு காதல் மலர ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வகையில அறிந்து கொண்ட திசர தனது மனைவி பணியாற்றும் இடத்திற்கு போய்த்தும் பார்த்ததுலதான் இருவருக்கும் இடையில நெருக்கமான உறவு மலர்ந்திருப்பதை கண்டுகொள்றாரு. இந்த சந்தேகங்கள் வலுத்ததன் காரணமாக இருவரும் 2025 பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிரிந்து வெவ்வேறாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. 2025 ஆகஸ்ட் மாதம் அளவுல தான் திசரைக்கு ஆத்திரம் உண்டானதன் காரணமாக மனைவியை தேடி போயிருக்கிறாரு. இந்த வாகன தரிப்பிடத்துல மனைவி வந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த கத்திக்கூத்தை மேற்கொண்டு தனது மனைவியை படுகொலை செய்திருக்கிறாரு. ஆரம்பகட்ட விசாரணைகளை திசர இதை செய்யலன்னு தான் மறுத்திருந்தாரு. இறுதியில தான் இந்த குற்றத்தை செய்ததாகவும் தனக்கு இருந்த ஆத்திரத்தின் காரணமாக இந்த ஒரு விஷயம் செய்ததாகவும் இருவருக்கும் இடையிலான காதல் என டிஸ்டர்ப் பண்ணியதாகவும் கூறித்தான் இந்த ஒரு விஷயத்தை செய்ததாக அவர் ஒத்துக்கொண்டதன் காரணமாக நீதிமன்றத்தினுடைய நீதிபதி டேனியல் வில்லியம்ஸ் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சுயநலமிக்க ஒரு கொடூரம் அப்படின்னு சொல்லி இவருக்கான ஆயுள் தண்டனையை தீர்ப்பாக வழங்கியிருந்தாரு. பிரித்தானியாவை பொறுத்த வகையில ஆயுள் தண்டனை என்பது 23 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது. 23 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிச்சதுக்கு பிற்பாடு விடுதலை சபை கூடி இவருடைய நடத்தையில் மாற்றம் இருந்திருந்தால், சமூகத்தோடு இவரை இணைக்க முடியுமாக இருந்தால் விடுதலை செய்து இறக்கும் வரைக்கும் போலீசாருடைய கண்காணிப்புல இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயமும், அப்படி மாற்றங்கள் எதுவும் இல்லை, அதே மனநிலையில் இருப்பாராக இருந்தால் அவரை தொடர்ந்து ஆயுள் தண்டனை கைதியாக பிரித்தானியா சிறையில அவர் வைக்கப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சந்தேகத்துல தனது மனைவியுடைய கழுத்தையே துண்டாக்கி தலையை எடுத்துக்கொண்டு காதலுடைய முற்றத்தில் வைத்த ஒரு சம்பவம் இலங்கையில 2 தினங்களுக்கு முன்னால நடந்தது. பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 குழந்தைகளுடைய தாய் அவள், 32 வயது மதிக்கத்தக்க தனது மனைவி அதே பிரதேசத்தில் இருக்கின்ற ஒருவருடன் கள்ளக்காதலை பேடி வந்தார் என்பதற்காக 34 வயது மதிக்கத்தக்க கணவர் அதிகாலையில எழுந்து தனது மனைவியுடைய கழுத்தை அறுத்து தலையை துண்டாக்கி குறித்த
காதலனுடைய வீட்டு கதவை தட்டி இதுதானே உனக்கு தேவைப்பட்டது, இந்த வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவன் முற்றத்தில் போட்டுவிட்டு போலீசில் சரணடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. 3 குழந்தைகளுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை என்ற ஒரு அவலமும் உண்டாகி இருக்குது. உண்மையிலே திருமண பந்தத்துக்குள்ள விரும்பித்தான் போறீங்க. 3 குழந்தைகள் பெற்றதுக்கு பிறகு எதற்கு ஒரு கள்ளக்காதல்? சரி, இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா முறையாக பிரிந்து சட்டபூர்வமாக பிரிந்து பிடிச்சவங்களோட வாழ்ந்து செல்வதுதான் ஆரோக்கியமானது. இது போன்ற படுகொலைகளும் தீர்வாக அமையப் போவதில்லை. என்னதான் இருந்தாலும் சரியான புரிதலோடும் புரிந்துணர்வோடும் குடும்ப கட்டமைப்புகளை பேணி விசுவாசத்தோடும் நடக்கின்றவர்களாக மாற வேண்டும். பிரச்சனை என்றால் சட்ட ரீதியாக பிரிஞ்சு பிடித்தவர்களை வாழுகின்ற ஒரு முறையை உருவாக்கிக் கொள்வதுதான் ஆரோக்கியமானது என்று கூறி, நாட்டிலே போதை இல்லாத, வன்மம் இல்லாத, வன்முறை இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும், அதற்கான நல்லொழுக்கம் கொண்ட பிரஜைகளை இறைவன் உருவாக்கி தரட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.